ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டு எல்லாருக்குமே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே ரொம்பவே நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற ஆண்டு எல்லாமே ஒரு நல்ல ஆண்டாக அமைய சில குறிப்புகள் தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சிலருக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். சிலருக்கு வந்து நல்லா இல்லாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்கு நம்மளோட என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை நம்ம வேண்டி நம்ம இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆண்டு நம்மளுக்கு ரொம்பவே நல்ல ஆண்டாக அமைய ஆண்டு தொடக்கத்திலேயே நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்பவே நல்லது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு 3 முக்கியமான விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உள்ளங்கை பார்க்கும்போது நம்மளுக்கு தூங்கி எழுந்த உடனே நம்ம உள்ளங்கையை 2 கையும் நல்லா தேய்ச்சிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செல்வம் சேரும் அப்படின்றது நம்ம. அப்படி இல்லைன்னா சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட முகத்தையே வந்து கண்ணாடியில் பார்ப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வத்தோட ஃபோட்டோஸை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு எழுந்த உடனே அந்த ஃபோட்டோஸை பார்க்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாகவும் அந்த நாள் ரொம்பவே நல்ல நாளாக அமைஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம். ஆண்டின் தொடக்க முதல் நாளான இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்து குளிக்கும்போது இந்த செயலை செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு தரித்திரம் எல்லாமே நீங்கி நன்மை நடக்கும் அப்படின்றது இருக்குது. ஒரு 3 பொருளை சேர்த்து குளித்தோம்னா நம்மளுக்கு நன்மை நடக்கும். உள்ளங்கை பார்க்குறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச தெய்வத்தை பார்க்குறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். அதோடு சேர்ந்து இதையும் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். நம்ம குளிக்கும்போது உப்பு, கல்லுப்பு, பால், மஞ்சள் இந்த 3 பொருளையுமே நம்ம சேர்த்துட்டு குளிக்கும்போது, கல்லுப்பு சேர்த்து குளிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் தன்மை இருந்துச்சுன்னா போகும். மஞ்சள் சேர்த்து மங்களகரம் வந்து உண்டாகும். பால் சேர்த்து நம்ம குளிக்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லா விதமான தோஷமும் நீங்கும் அப்படின்றது. அதனால் இதை நீங்கள் இன்றைக்கி தான் குளிக்கணுமா அப்படின்றதுலாம் இல்லை. கண்டினியூஸாகவே நீங்கள் தொடர்ந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரே ஒரு கல்லுப்பு, கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை பால், அவ்வளோதான். இதை சேர்த்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாவித நன்மையும் செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வலது கையில் நம்ம இது 3ம் கலந்து வச்சுருக்கிற தண்ணியில், பக்கெட் தண்ணியில் இந்த இன்ட்டு குறியும் ப்ளஸ் குறியும் நம்ம அப்படியே நீங்கள் போட்டு விடணும். இந்த இன்ட்டு பெருக்கல் குறியும் ப்ளஸ் குறியும் போடுறதுனால பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகமாகும். நேர்மறை ஆற்றலும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தன்மையும் 100 மடங்கு அதிகமாகும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒரு நாள் மட்டும்தான் இதை செய்யணும் அப்படின்றதுலாம் இல்லை. நீங்கள் குளிக்கும் போதெல்லாமே கல்லுப்பு, மஞ்சள், கொஞ்சமாக பால் சேர்த்து குளிச்சுட்டு வலது கையால் இதை மாதிரி பெருக்கல் குறியும் ப்ளஸ் குறியும் சும்மா போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகமாகும். இந்த ஆண்டின் தொடக்கத்திலே நீங்கள் இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்கள் தரித்திரம் நீங்கி எல்லா செல்வ வளமும் முந்தைய ஆண்டை விட சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்